ஜாக்மா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு குரங்குக்கு முன்னாடி ஒரே ஒரு வாழைப்பழத்தையும் அதே மாதிரி 1000 வாழைப்பழத்தை வாங்குறதுக்கான காசையும் வச்சா அந்த குரங்கு அந்த ஒரே ஒரு வாழைப்பழத்தை தான் சூஸ் பண்ணுமா. ஏன்னா அந்த குரங்கு தெரியாதான் அந்த காசால் 1000 வாழைப்பழத்தை வாங்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி தப்பை தான் நம்ம வாழ்க்கையிலும் பண்ணுறோம். நம்ம கையில் வேல்யூபிளான டைம் இருக்குது. இந்த டைமை வச்சு நம்ம எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எது நமக்கு முக்கியம்னு தோணுதோ அப்படி சில்லியான விஷயத்துக்கு அந்த டைமை செலவு பண்ணுறோம். ஸோ த ஈச் டிசிஷன் யூ மேக் வில் காஸ்ட் யூ சம்திங். எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உருவாக்கலாம், இல்லை உங்களுக்கே தெரியாமல் உங்களை அழிச்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் உண்மை. ஸோ உங்களோட கனவுகள் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அடையிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கணும், எல்லாரும் வியந்து பார்க்குற அளவுக்கு உச்சத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கனவுகள் எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் ஈஸியாக இருந்தாலும் சரி, அதனால் யாரும் பெருமைப்படாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த கனவு இருக்குது அப்படின்னா அந்த கனவுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு தேவையான டிசிஷன் நீங்கள் எடுத்தாலே போதும். உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா என்றைக்கும் நீங்கள் உங்களுக்காக தான் வாழணும். யாருக்காகவும் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை இந்த ஜென்மத்தில் வாழ்கிறது கஷ்டம். ஸோ லிவ் த லைஃப் யூ வாண்ட், லிவ் த லைஃப் த ஃபுல்லஸ்ட். என்றைக்குமே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு 2 வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று உங்களை நல்ல பாதையில் கொண்டு போக தோண்டும், இன்னொன்று இருக்கிற இடத்துல உங்களை லேசியாக இருக்க வச்சுக்க தோணும். ஒன்று காலையில் 4 மணிக்கு அலாரம் வைன்னு சொல்லும், இன்னொன்று அலாரம் வைக்காதன்னு சொல்லும். ஒன்று படிதான்னு சொல்லும், இன்னொன்று படிக்காதடான்னு சொல்லும். ஒன்று படம் பாருடான்னு சொல்லும், இன்னொன்று படம் பார்க்காதடான்னு சொல்லும். ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போடான்னு சொல்லும், இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போவாதன்னு சொல்லும். ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லும், ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணாதான்னு சொல்லும். ஒன்று டயட்டை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லும், ஒன்று டயட்டை ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லும். இப்படி இந்த ஒரு வாய்ஸ் இன்னொரு வாய்ஸாக மாறி 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 சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்டில் தான் இங்கே ஒரே ஒரு வாய்ஸுக்கு பவர் கிடைக்கும். எப்போ தெரியுமா? நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது, அந்த 4 மணி அலாரம் அடிக்கும்போது, வேணுமா எழும்பணுமா வேண்டாமா, த டிசிஷன் யூ மேக். ப்ராக்டிஸ் போகணுமா வேண்டாமா, த டிசிஷன் யூ மேக். இப்படி நீங்கள் டிசிஷன் எடுக்கும்போது தான் ஒரு வாய்ஸுக்கு அந்த பவர் கிடைக்கிது. அந்த பவரை எதுக்கு கொடுக்கணுங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கிறீங்க. ஸோ whenever you have to make the decision, think twice. யோசித்து முடிவெடுங்க. படிக்கணுமா இல்லை வேணாமா, ப்ராக்டிஸ் பண்ணணுமா வேணாமா. ஏன்னா 4 மணி அலாரம் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட நல்ல மனசு உங்களோட கனவை அடையிறதுக்காக தான் செட் பண்ண வச்சுது. ஸோ உங்களோட பாசிட்டிவ் வாய்ஸுக்கு அந்த பவரை கொடுங்க. பார்க்குறதுக்கு எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். நேற்று படம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் படம் பார்க்காம இருந்து படித்த உங்களுக்கும் மார்க்கில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் எங்கே உருவாக தெரியுமா? த டிசிப்ளின், த கேரக்டர் யூ பில்ட். ஏன்னா நீங்கள் முடிவு பண்ணி படம் பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணி படிச்சிங்கன்னா அந்த கேரக்டர் நாளைக்கு உங்களுக்கு தேவையான டைமில் கை கொடுக்கும். சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கும் சில டிசிப்ளினான ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் அது அடிப்படையாக அமையும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே எந்த ஒரு மரமும் ஒரே நாளில் உச்சத்தை தொடுற அளவுக்கு உயரமாக வளர்றதில்லை. தினமும் கொஞ்சமாக நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வளர்ந்தாலும் அது தினமும் வளர்கிறனால தான் ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழித்து திரும்பி பார்க்கும்போது அந்த மரம் உயரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்து நிற்கிது. ஸோ உங்களோட வளர்ச்சி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் வளர்ந்தாலும் ஆஃப்டர் 5 years, ஆஃப்டர் 10 years நீங்கள் உங்களை நினச்சி சந்தோஷப்படுவீங்க. த டிசிஷன் யூ மேக், த டிசிஷன் யூ மேக் டு கிவ் பவர் டு த பாசிட்டிவ் செல்ஃப். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கும் உங்கள் கனவுகளை நெருங்கிறதுக்கும் முடியாத விஷயங்களை முயற்சி பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் தெரியாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இன்னும் ஸ்ட்ராங்கான மனுஷனாக மாறுறதுக்கும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் இன்னும் மெச்சோர்டாக மாறுறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. அதை விட்டுட்டு நான் சாதாரணமாக இருக்க போகிறேன், சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் போதும், சேஃபாக இருந்தால் போதும், பக்குவமாக இருந்தால் போதும் நினச்சிருந்தா கடவுள் ஆசைப்படுற ஒரு மனசை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டான். ஸோ உங்கள் மனசில் ஆசை இருக்குது அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேற்றிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதுக்காக தினமும் முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி வேணால் உங்களோட முயற்சிக்கான பலன் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு டிசிப்ளினான ஒரு ஹேபிட்ஸும் அதோட கன்சிஸ்டன்சியும் இருந்துச்சு அப்படின்னா ஒன் டே யூ வில் பி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் 400 அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.